தற்பொழுது மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவுல ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் தற்பொழுது கோடை வெயில் உச்சத்தை தொற்றக்கூடிய சூழல்ல நமக்கு கோடை மழை தொடங்கக்கூடிய வாய்ப்பு சாதகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக குமரிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, அதே போன்று தென்னிந்திய பகுதிகள் மேல வளிமண்டலத்துல கீழடுக்கு பகுதியில் காற்று திசையில ஒரு மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளிலும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு கோடை மழை என்ற அளவில் இருக்கும் எனவும், குறிப்பாக நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இந்த மாவட்டங்களிலும், கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளிலும் இன்றைய தினம் கனமழை என்ற அளவிலையும், தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல தரைக்காற்று மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகம் வரையில் வீசக்கூடிய அளவுல இடிமுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தரைப்பகுதிகளில் குறிப்பாக உள் மாவட்டங்களில் பெரிய அளவிலான மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் தரைக்காற்றினுடைய வேகம் அந்த மழையினுடைய தாக்க பொழுது கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெயிலினுடைய தாக்கமும் அதே நேரம் நமக்கு ஒரு சேர இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கிறது. 41 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக பல இடங்களில் பதிவாகி இருக்கிற சூழல்ல திருப்பத்தூர் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 41.6 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று ஈரோட்டில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. இந்த சூழல்ல மழையினுடைய அளவும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை என்ற அளவில் பெய்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் அளவில் மேகமலை ஒட்டிய மழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று குன்னூர் பகுதிகளிலையும் அதை சுற்றியக்கூடிய பகுதிகளிலும், திருநெல்வேலியில் சேர்வலார் பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் மழை, மாஞ்சோலை பகுதி, காக்காட்சி பகுதி, அதே போன்று ஊத்து பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் திருநெல்வேலி இந்த போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாக மழை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலை அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கும் பொருந்தும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. மேலும் வெப்பத்துடைய தாக்கத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு காற்றினுடைய ஈரப்பதமும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் வெயிலினுடைய தாக்கமும் அதிகபட்ச வெப்பநிலையை விட இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் கூடுதலாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதனால நமக்கு இரண்டும், அதாவது காற்றின் ஈரப்பதம் அதே போன்று வெயில், இந்த இரண்டும் ஒரு சேர அதிகமாக இருப்பதனால அசௌகரியமான சூழல்கானது பகல் நேரத்துல குறிப்பா காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணிக்குள்ளார வேலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால அவசியற்ற காரணங்களுக்காக அந்த நேரத்துல பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இல்லை என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் கடலோர பகுதிகளில் பெரும்பாலும் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் குமரிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டலத்துடைய சுழற்சியின் காரணமாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு கேரள கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இந்த பகுதிகளுக்கு மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது.